இது வேண்டாம் செட் ஆகாது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு. அது லைக்கால ட்ரை பண்ணேன், ஓகே. கோவாக்கு ஒரே ஒரு கோவாக்கு தான் போயிடுச்சு. அவங்க தான் கேட்டாங்க கோவாவில் அனுப்பிச்சிடுவோம், நேஷனல் அவார்டு அனுப்பிச்சிடுவோம். பெரிய ஹீரோயின் சில சீன்ஸ் எல்லாம் வந்து பண்ணவே முடியாது யாராலுமே. அவங்க எப்படி பண்ணாங்க, அவங்க எப்படி கதை சொல்லி கதை சொல்லணும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. நான் இது மாதிரி பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு, நல்லா சேலஞ்சாக இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. சார் டாக்டர்கள் தரப்புல உங்களுக்கு கன்னடம் வர ஒரு டாக்டர் கொடுத்துருக்கீங்க, அதனால ஒரு மனுஷன் வந்து கர்ப்பமா இருக்கப்போ அவார்ட் பண்ண போறப்ப அவர் சைக்கோ, அதான் சைக்கோ தான். ஒருத்தர் ஒரு இந்த படத்துல ஒரு பக்கம் கண்ணீர் வந்துருக்கு. ஆனா வந்து அதே டயத்துல அந்த அறையில வச்சு செஞ்சது சஸ்பென்ஸாவே விட்டீங்க. சரி, ஆடியன்ஸ் கெஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், கியூரியாசிட்டி கொடுக்கணும் இல்லையா? எல்லாம் நம்மளாவே சொல்லிட கூடாது, அவங்க யோசிக்கணும். அதனால இல்ல அந்த 2 கேரக்டர் நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்க, நாங்க நீங்க எடுத்துக்கலாமா? உங்களுக்காக தான் போட்டு வேற யாரும் உங்களுக்காக இல்ல இல்ல ரொம்ப இதுவா காமிச்சிருக்கீங்களே, தமிழ்நாட்டு பொண்ணு குடிச்சிட்டு போற மாதிரி, அவங்க போய் கண்ணு பொண்ணு தெரியாம கர்ப்பம் வர மாதிரி இந்த மாதிரி காமிக்கிறீங்க. சொல்ல இப்ப சேஃபா இருக்குன்னு சொல்லி எந்த பொண்ணு எங்க தமிழ்நாடு குடிச்சு ஆச்சு, நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல காமிங்க, சொல்லுங்க. எங்கேயாவது ஒருத்தர் நடக்கிறது இல்லையா, நடக்கிறது சேஃபா இருந்துச்சு. இப்ப இருக்க ஜெனரேஷன் தப்பா இருக்குன்னு சொல்ல வரீங்க, குடியில இறக்கிட்டாங்க. சரி ஓகே சார், நீங்க பேசுங்க சார், பேசுங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து சேலஞ்சிங்கான படம். மியூசிக்காக வந்து என்னன்னா நிறைய எமோஷன், அப்புறமா வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது, கதையே வந்து ஒரு ரொம்ப சீரியஸான கதை. பட் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை வந்துட்டு. ஸோ இந்த கதை கண்டிப்பாக டெஃபினட்டாக மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கும். எப்படின்னா நம்ம அயோத்தியில் ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி இதில் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்த்தீங்களோ அது மாதிரி இந்த படத்தையும் கொண்டு சேர்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸில் லாக்டவுன் வந்து உள்ள நல்லா ரெஸ்பான்ஸோடு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சிருக்கு. இனிமேல் இந்த படம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வந்து இந்த படம் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப காத்திருந்து இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டு இந்த ஷோக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தார் டெபியூ டைரக்டர். ஸோ இது வந்து எல்லாரோட உழைப்பும். இந்த படம் மக்களை போய் சேரணும், நல்ல விழிப்புணர்வு படமாக இருக்கணும், ஒரு காஷியஸாக இருக்கணும். அம்மா அப்பாவுக்கும் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்க கேப்பை ஃபில் பண்ணணும். அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யம். அதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கோம், நம்புகிறோம். கண்டிப்பாக இது மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அவர் ஏரியா தான். சரி ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.